ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிருஷ்ண ஜெயந்தி வருது இல்லைங்களா? ஸோ அதனால் கிருஷ்ணருடைய பாதம் எப்படி அரிசி மாவில் போடலான்றதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், அரை டம்ளர்னால் கிட்ட ஒரு 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 டம்ளர் கிட்ட அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சாச்சு. நீங்கள் இது பச்சரிசி தான் யூஸ் பண்ணணுன்றது இல்லை. இதுக்கு பதிலாக இட்லி அரிசி, நார்மல் அரிசி, இல்லைனா அரிசி மாவு இருக்கு இல்லைங்களா, அதுவும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து தண்ணியாக தாங்க இருக்கணும், ரொம்ப கட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ இதை நான் ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். பாருங்கள், இப்போ வந்து ஃபஸ்ட்டு வலது பாதத்தை தான் போடுறேன். வலது பாதம் தான் போடணும். கை இந்த அளவுக்கு வச்சுட்டு கட்டை விரலில் வந்து பார்த்திங்கன்னா பாதத்துடைய கட்டை விரலை வைக்கிறேன். மற்ற 4 ஃபிங்கர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சுண்டு விரல் இல்லை மற்ற விரலை யூஸ் பண்ணி வைக்கலாம். அடுத்த மெத்தட் பார்த்திங்கன்னா, நான் அப்படியே ட்ரா பண்ணுற கையிலேயே வந்து அதை வரைஞ்சி விடுறேன். இப்படியும் பண்ணலாம், இல்லை அந்த விரலை வச்சு அதை கையை வச்சு யூஸ் பண்ணியும் நீங்கள் பண்ணலாம். ரொம்பவே ஈஸியாக தாங்க இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இது போல் டைப்பில் பாதம் போகிறதும் சொல்கிறேன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த காமாட்சியம்மன் பாதம் சொல்லுவாங்க இல்லையா, ரெண்டுத்தையும் அது காமாட்சியம்மன் பாதம்னா 2 பாதத்தையும் சேர்ந்தாப்புல போடுவாங்க. அது எங்கள் பாட்டிலாம் போடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது நார்மலாக நம்ம 8 ஷேப்பில் வந்து போடுறாப்புல இருக்கும். இதுவும் ரொம்பவே ஈஸி, ரொம்பவே வந்து பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இதில் இந்த மெத்தட்லாம் போடுறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னிங்களா? வீட்டில் குட்டி குழந்தைங்க அது போல் ஏதாவது ஒரு 2 இயர்ஸ் அது போல் குழந்தைங்க இருந்தாலும் நீங்கள் அவங்கள வந்து காலில் டிப் பண்ணிவிட்டு அரிசி மாவில் நீங்கள் அழகாக வச்சு ஃபுட் பிரிண்ட் எடுத்துடலாம். ரொம்பவே ஈஸியாக வேலை முடிஞ்சிடும், ரொம்பவும் நல்லாவும் இருக்கும். அடுத்தது இப்படி வச்சுருக்கேன். வைக்கும்போது கொஞ்சம் ஷேப் வந்து கொஞ்சம் கரெக்டாக வராது. நம்ம அது அடுத்தது வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற போல் இருக்கும் பாருங்கள். ரொம்ப அவ்வளோதான். ஸோ அந்த இடையில லைட்டாக கொஞ்சம் ஃபில் பண்ணி விட்டுக்கிறேன் நான் அரிசி மாவால். ஸோ இப்போ வந்து அடுத்து ஃபிங்கர்ஸ்லாம் நான் வந்து போடுறேன். பொதுவாகவே அரிசி மாவில் வந்து கோலம் போடுறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. நம்ம கோலம் வந்து போடுறது வந்து பார்த்திங்கன்னா எறும்பு அதெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்காக தான் போடுறாங்க. குறிப்பாக கோலம் வந்து போடுறீங்கன்னா, அதாவது இந்த 7:30 சனி அது போலலாம் நடக்கிற காலத்தில் வந்து யாருக்கு நடக்குதோ அவங்க வந்து இது போல் போட்டாங்கன்னா, அதாவது லேடிஸ் நான் சொல்கிறேன், ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது மூலயமா வந்து நம்மளோட கஷ்டங்கள் வந்து குறையும் அப்படின்வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு கோலம் போடுறதே வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ரொம்ப ஏதாவது வந்து ஃபெஸ்டிவல் டைமில் தான் போடுறோம். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரைடே டைம்ஸில் அது போல் போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. பாருங்கள், இது வந்து நான் மார்பிள்ஸ் கல் அப்படி எடுத்ததுனால வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு கிளியராக தெரியல போல் இருக்குது. அதாவது இதுவே வந்து நார்மல் நம்ம தரையில் போட்டாங்கன்னா ரொம்பவே போடும்போதே நல்லா ஒயிட் கலர் தெரியும். அதுவும் இது வந்து ஈரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது காஞ்சிருச்சுன்னா பாருங்கள், செம கலர் சூப்பராக இருக்குங்க. ஒயிட் கலரில் பார்க்குறதுக்கே நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். அதில் கொஞ்சம் நம்ம டெக்கரேட் பண்ணால் இன்னும் அழகாக இருக்கும். கொஞ்சம் டைல்ஸு மார்பிள்ஸில் போட்டிங்கன்னா கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும்.
பாருங்கள், நான் வந்து இது வாசலில் தான் போட்டு காமிச்சிருக்கேன். சரி, பூஜா அறையில் வந்து நம்ம கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு போட்டுக்கலாம் அப்படின்றதுனால அங்கே போடலை. இது அப்பார்ட்மெண்ட்டுன்றதுனால எனக்கும் இடம் வந்து ரொம்பவே வந்து ஸ்பேஷியஸ் கிடையாது. இது இன்னொரு மெத்தட் சொன்னேன் இல்லைங்களா, இதுதான் வந்து அந்த காமாட்சி அம்மன் பாதம் இதை போல் வரைவாங்க. இது போல் தான் பாருங்கள், 8 ஷேப்பில் இருக்கும். இதை நீங்கள் அப்படியே வந்து போடலாம், இல்லைனா அதில் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் என்ன சொல்கிறது, ஃபில் பண்ணியும் நீங்கள் விடலாம். அதான் அரிசி மாவுலேயே வந்து அப்படியே ஃபில் பண்ணலாம் அந்த கேப் இருக்க இடத்துல. பாருங்கள், போட்டாச்சு. நீங்கள் இதுக்கு அரிசி மாவாக எடுக்கணுன்னாலும் உங்களோட வாசல் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்றாப்புல பார்த்து 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் கொஞ்சமாக போட்டாலே இது வந்து நிறையவே போடலாம் அதில். ஸோ அதுக்கேற்றாப்புல போடுங்க. போட்டாச்சு. இதில் நான் கொஞ்சம் லைட்டாக டெக்கரேட் பண்ணலான்ட்டு குங்குமம் மட்டும் வைக்கிறேன். இது நீங்கள் குங்குமம் மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா மஞ்சள் வச்சுட்டும் நீங்கள் அடுத்து குங்குமம் வச்சு அப்படியும் வைக்கலாம். அது மட்டும் இல்லாத பூவும் கூட வச்சு டெக்கரேட் பண்ணலாங்க, இன்னும் சூப்பராகவே இருக்கும். அதாவது சாமந்தி, ரோஸு இதை போல் பூ வச்சிங்கன்னா இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், வச்சாச்சு. பாருங்கள், காஞ்சிட பிறகு எடுத்தேன் நான். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இத்தனைக்கும் லைட் இல்லை, ஃபோனோட ஃப்ளாஷ் லைட்டில் எடுத்ததுக்கே இந்த அளவுக்கு ப்ரைட்டாக இருக்குது. இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் கிருஷ்ணர் பாதம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. நீங்களும் வந்து இதே போல் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து நம்மளோட ஃபீட்பேக்கில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.